அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. இந்த பாட்டை இன்றைக்கி ஏன் பாடுறேன் அப்படின்னு கேட்டிங்களா, இன்றைக்கி 79வது சுதந்திர தினம். இன்றைக்கி நம்முடைய இந்தியா வெள்ளைக்காரனை விரட்டிட்டு வெள்ளை வேட்டிக்காரன்ட்ட கொடுத்த நாள். வெள்ளைக்கார அப்படியே விட்டுட்டு போகல, எல்லாத்தையும் சொரண்டி தான் அள்ளிட்டு போனான். அவனை காட்டில் மோஸ்ட்லி டேஞ்சர் இன்றைக்கி இருக்கக்கூடிய வெள்ளை வேஷ்டிக்காரங்க. அந்த அளவுக்கு நம்முடைய தேசம் ஓகே தற்போது இருக்குது. வெள்ளை வேஷ்டிக்காரங்களை விரட்டுறதுக்கு தான் நாம் சில சட்ட போராட்டங்கள் நம்ம தொடர்ச்சியாக விழிப்புணர்வுகள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இன்றைக்கி பேச இருக்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி 12,500க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா. இந்த பதிவு ஒரு அவசரமான பதிவும் கூட. முடிஞ்ச வரைக்கும் இளைஞர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஒரு 7 கருப்பொருள் அஜெண்டா இந்த கூட்ட விவாத பொருளாக அரசே அறிவிச்சிருக்கிறாங்க. ஜல்ஜீவன் திட்டம், தூய்மை பாரத இயக்கம், அதே போல் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், வரவு செலவு கணக்கு, அதாவது பொது நிதியிலிருந்து கிராம ஊராட்சி செய்யப்பட்ட வரவு செலவு கணக்கு 4 மாதம், ஏப்ரல் மாதத்திலிருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதத்தில் கிராம ஊராட்சியில் என்னென்ன பணிகள் செய்தாங்க, அந்த பணிகளுக்கு எடுக்கப்பட்ட தொகை, செலவின விவரங்கள் இதெல்லாம் படி 30 ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி தணிக்கை அறிக்கை வைக்க சொல்லியிருக்காங்க. என்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் பணி குறித்ததான விவரங்களை சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு 7 அஜெண்டா. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம கிராம ஊராட்சிக்கு என்ன தேவையோ அதை தீர்மானமாக நீங்கள் இயற்றிக்கலாம்னு சொல்லி அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகே, இந்த மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் இன்றைக்கி 11 மணிக்கு கிராம சபை கூட்டம் மத சார்பற்ற இடத்துல நடக்க சொல்லியிருக்காங்க. சுழற்சி முறையிலையும் நடத்த சொல்லியிருக்காங்க. போன முறை 5வது வார்டு நடந்துச்சுன்னா இந்த முறை 6வது வார்டு நடக்கணும், அடுத்த முறை 7வது வார்டு நடக்கணும். இப்படி ஒவ்வொரு வார்டு இந்த கிராம சபை சுழற்சி முறையில் நடத்தப்பட வேண்டும்ங்கிறது ஜீவோ. அதை தாண்டி குறைவன் வரம்பு கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. குறைவன் வரம்புமே நிறைய நம்ம பேசிட்டோம். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய டாபிக் என்னென்னா, கிராம சபை என்பது அனைவருக்கும் சமமாக பொதுவான ஒரு இடம். இந்த இடத்துல கிராம ஊராட்சி சார்ந்த கிராம ஊராட்சி சார்ந்த மக்கள் போய் கலந்து கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் தீர்மானம் இயற்ற சொல்லலாம். அதை தாண்டி அரசு விதித்து இருக்கிற அஜெண்டாவில் நீங்கள் கையெழுத்து போட்டு அதை நிறைவேற்றலாம். ஓகே, இப்போ நம்ம என்னென்னா, அந்த சூழல் வரும்போது பெரும்பாலான கிராம சபை கலவரத்தில் இன்றைக்கி முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அன்புக்குரிய தம்பிகளுக்கு, சொந்தங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னென்னா, கிராம சபையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டாக்குமெண்ட்ஸோடு நீங்கள் போய் உட்காந்துருந்தீங்க. இப்போ கிராம ஸ்வராஜ் வெப்சைட்டில் போய்ட்டு கிராம ஊராட்சியோட வரவு செலவு கணக்கு இந்த 4 மாதம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு உட்காந்து வரவு செலவு கணக்கு கேட்குறதுல அர்த்தம் தான். பட் ஆனால் அதை எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஒரு பதட்டம் இல்லாமல், ஒரு கோபம் இல்லாமல், ஒரு வார்த்தை தடிமம் இல்லாமல், அதை சைலண்ட்டாக நீங்கள் மக்களோடு இணைந்து, தனிப்பட்ட நபராக இல்லாமல் மக்களோடு இணைந்து ஒரு யூனிட்டியாக நீங்கள் சேர்ந்து ஒரு விஷயத்தை கேட்கும்போது அங்கே ரெஸ்பான்ஸ் இருக்குது இல்லை, அது 2வது பிரச்சனை. ரெஸ்பான்ஸ் இல்லையா அடுத்த கட்ட நகர்வுன்னு நமக்கு இருக்குது. அதுக்கு தான் நம்ம கையில் பெரிய ஆயுதமாக பேனாவும் பேப்பரும் இருக்குது. நம்ம அடுத்த கட்டமாக எடுத்து அந்த 4 மாதத்திற்கான வரவு செலவு விவரங்களை மட்டும் பர்டிகுலராக செலவின சீட்டு படிவம் 19 சம்மந்தமாக எல்லாத்தையுமே நம்ம ஆர்டிஐ போட்டு நம்ம கேட்டுக்க முடியும். அதையும் நம்ம செய்யலாம். அதனால் ரொம்ப பொறுமை அவசியம். ஏன் இதை நான் பேச வேண்டியிருக்குன்னா, இந்த கிராம சபை முடிஞ்சு மதியானத்துக்கு மேலே என்ன ஆயிடுதுன்னா, அங்கங்கே வீடியோஸ் வர ஆரம்பிக்குது. இந்த கிராம சபையில் இந்த கலவரம், இந்த கிராம சபையில் இந்த கலவரம் அப்படின்னு. குறிப்பாக மோஸ்ட்லி யாராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க நமக்கு தெரிஞ்ச தம்பிங்களாக, உறவுகளாக தான் இருக்காங்க. கடைசியில் சுற்றி முற்றி பார்த்தா, அண்ணே நாங்கள் உங்கள் சேனல் பார்க்குறோம்னே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க. அதனால தான் நம்ம முன்கூட்டியே அன்புக்குனிய உறவுகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இதில் இருக்குது. அஜெண்டா உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். கிராம சபையோட அஜெண்டா நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதை தாண்டி ரூல் இருக்கு இல்லையா, அந்த ரூலையும் கரெக்டாக அவங்க நடத்துகிறாங்களான்னு பாருங்கள். இல்லை அந்த ரூலை பிரேக் பண்ணுறாங்கன்னா அதை மக்களோட சேர்ந்து நீங்கள் ஏன் ரூலை பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு அதை விழிப்புணர்வு பண்ணலாம். குறைவன் வரம்பு இல்லையா, இன்னொரு நாளைக்கு கூட்டத்தை கூட்ட சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி கேட்கணும்னா, வார்த்தை தடிமன் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக நீங்கள் கேட்கணும். அதிகார துணி நமக்கு தேவையற்றது. அதிகாரம் இல்லாமல் இல்லை, இருக்குது. அந்த அதிகாரத்தை உங்களோட வாக்கில் தான் நீங்கள் காட்டணும். கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மக்களுடைய அதிகாரத்தை எதில் காட்டணும்னா வாக்கில் காட்டணும். அந்த வாக்கை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா, உங்களை புரிந்து கொண்ட தலைவன், உங்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவன், உங்களுக்கு கிராம ஊராட்சி முன்னேற்றத்துக்கான வர தலைவனை நீங்கள் தேர்வு பண்ணிட முடியும். வார்டு உறுப்பினர்கள் தேர்வு பண்ண முடியும். ஆக அதிகாரமுள்ள வாக்கை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு
கிராம சபையில் போய் உட்காந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு கேட்குறதே எனக்கு தெரிஞ்ச லாஜிக் கட்டுறது. ஆகவே நீங்கள் அடுத்த முறை வரும்போது அந்த வாக்கை சரியாக பயன்படுத்தி நீங்கள் நல்ல தலைவர்களை உறுப்பினர்களை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. கிராம சபைகள் வரும்போது இந்த மாதிரி வந்து ஒரு சிங்கிள் நபர்களாக போய் நீங்கள் போராடாதீங்க. அது உங்களுக்கு பின்னடைவை தரும். நீங்கள் பாதிக்கப்படும் போது உங்கள் பின்னாடி உங்கள் பின்புலத்தில் இருக்கவங்க குடும்பம் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆகவே இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு செய்யலை, ஏன்னா நான் சொல்லலை, ஏன்னா நாங்கள்லாம் நிறைய செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதை ரொம்ப கவனத்தோடு நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால் வீடியோ எடுக்கிறதும் சரி, அனுமதி இல்லைன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அதனால் வந்து அவங்கள தாண்டி தான் நம்ம இதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்னுலாம் இல்லை. அதனால் கவனத்தோடு நீங்கள் இந்த கிராம சபை அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மாலை நேரத்தில் நல்ல தகவல்களை நான் கேட்பேன்னு நான் நம்புகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சுதந்திர போராட்ட வீரர்கள் வெறும் போராளிகள் அல்ல, அவர்கள் எல்லாம் இளைய தலைமுறைக்கு ஆசிரியர்கள். அவர்களது தியாகமும் தன்னலமற்ற பணியும் நாட்டுப்பற்றும் நமக்கு கல்வி போல கற்றுத் தந்தது. இந்தியா சுதந்திரத்திற்காக போராடிய சில தமிழக வீரர்கள் வ.உ. சிதம்பரம் பிள்ளை, திருப்பூர் குமரன், சுப்பிரமணிய சிவா, பாரதியார், வீரன் சின்னமலை, வேலு நாச்சியார் போன்றவர்கள் நம் இந்தியா விடுதலைக்காக போராடினார்கள். வ.உ. சிதம்பரம் பிள்ளை, இவரை கப்பலோடி தமிழன் என்று அழைப்பார்கள். சுதேசி ஸ்டீல் நாகேஷன் கம்பெனி ஆரம்பித்தார். கார்த்திக் சில்லடிக்கப்பட்டு மிகவும் சித்திரவதை செய்யப்பட்டார். திருப்பூர் குமரன், இவர் இந்திய தேசிய கொடி கையில் வைத்தபடி வீரமரணம் அடைந்தார். இதனால் இவரை கொடிக்காத்த குமரன் என்று அழைப்பார்கள். வீரன் சின்னமலை கொங்கு பகுதியை சேர்ந்தவர். பெரும்பாலும் கொரில்லா போர் வகையில் போராடினார். வேலு நாச்சியார் இந்தியாவின் முதல் பெண் வீரராணி. 1780 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுவதற்காக சிறப்பு போர்ப்படையை உருவாக்கினார். முதலாவது தற்கொலைப்படையை உருவாக்கினார். நமது சுதந்திர போராட்ட வீரர்கள் தாங்கள் உயிரையும் சுகவாழ்வையும் தியாகம் செய்து நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். அவர்களது தியாகத்தையும் வீரத்தையும் நினைத்து நாமும் தேசப்பற்றுடன் நம் நாட்டை காக்க வேண்டும். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.